நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது இறங்கு முகத்துக்கு காரணம் வந்து இந்த மாஸ் ஹீரோக்களோட அந்த அதிகபட்சமான சம்பளங்கள் தான். நான் சொன்ன மாதிரி ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாருமே சாதாரணமாக 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. அதே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட அந்த டயர் 2 ஆக்டர்ஸ்ன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் பார்த்திங்கன்னா இப்போ வாங்கிட்டு இருக்க தொகையை விட 2 மடங்கு 3 மடங்கு சம்பளத்தை வாங்குறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு தான் ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே மேடைக்கு மேடை முழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே அவங்கள அசைக்கவே முடியல. ஆனால் இப்போது இந்த ஓடிடி பிரச்சனை, அதாவது ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அடி விழுந்துருச்சு. அதே மாதிரி சேட்டலைட்டும் பார்த்திங்கன்னா அடி விழுந்துருச்சு. இந்த 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறது, ரெகுலராக வாங்குகிற சம்பளத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு சம்பளம் கேட்குறது எல்லாமே இந்த ஓடிடி ரைட்ஸு அப்புறம் சேட்டலைட் ரைட்ஸு இதை வச்சு தான் கேட்டாங்க. இப்போ ரெண்டுமே அடி விழுந்தங்காட்டி ஹீரோக்கள் உண்மையாலுமே பதறித்தான் போயிட்டாங்க அப்படின்னு தான் கண் கூட தெரிய வருது. ஏன்னா இப்போது அவங்க கேட்குற இமாலய சம்பளத்தை வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கே தயக்கமாக இருக்கான். ஏன்னா 1-2 தயாரிப்பாளர்கிட்ட அவங்க மிகப்பெரிய தொகையை சம்பளமாக சொல்ல கடுப்பான தயாரிப்புகள் அவங்களோட பிஸ்னஸோட உண்மையான வேல்யூ என்ன அப்படிங்கிறத புட்டு வச்சிட்டாங்களாம். ஸோ இதனால் அதிர்ந்து போன அந்த ஹீரோக்கள் ஒரு வழியாக முடிவுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ரூட்டில் போகலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அது நல்ல ரூட்டு தான். என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சம்பளமாக கொடுங்க, ஆனால் அதே சமயத்தில் நம்ம படம் ஓடுறது பார்த்திங்களா, எந்த அளவுக்கு ஓடுது, எந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆகுது, அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படின்னு தான். ஏற்கனவே இதை வந்து நம்ம சிவகார்த்திகேயனும் எஸ்டிஆரும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் எஸ்டிஆர் அவர்கள், அதாவது நம்ம சிம்பு அவர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே பெண்டிங் வச்சுக்காங்களாம் தயாரிப்பு நிறுவனம். ஏன்னா அவங்க வந்து சிம்பு கேட்ட சம்பளத்தை கொடுக்கறதில்ல எந்த தயக்கமும் கிடையாது. அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பர்சன்டேஜ் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து அவ்வளோவா வந்து விருப்பப்படலை. ஆனால் நீங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுக்குறோம். ஆனால் அதே சமயம் இப்போ சிம்பு வந்து மணிரத்னம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் கூட நடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, தக் லைஃப், அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும். அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த படத்தில் சிம்புவோட கதாபாத்திரமும் இன்னொரு ஹீரோவாக இருந்துச்சு அப்படின்னா சிம்பு கேட்குற இமாலய சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதனால தான் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நம்ம சிம்பு நடிக்கிற அந்த ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்குது பார்த்தீங்களா, காட் ஆஃப் லவ், அதில் சம்பளத்தை பேசாமே வச்சுக்கலாம். அவங்க சம்பளமும் பேசலை, பர்சன்டேஜும் பேசலை. தக் லைஃப் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற சம்பளத்தை நாங்கள் அப்படியே கொடுத்துட்றோம். அப்படி இல்லை, தக் லைஃப் முன்ன பின்ன போகல, இல்லை அந்த படம் ஹிட் ஆகி உங்களுக்கு வந்து படத்தில் ஒன்றும் பெரிய ஸ்கோப் இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை சம்பளத்தை வாங்கிட்டு மீதியை பர்சன்டேஜில் வந்து வாங்கிக்கிங்க அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாம். எதுவாக இருந்தாலும் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக போகிற தக் லைஃப் படம் தான் முடிவண்ண போகுது. சிம்புவோட சம்பளம் அது ஷேரா இல்லை அவருக்கான இமாலய சம்பளமா அப்படின்னு.